ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. கொள்ளு தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கொள்ளு தோசைக்கு தேவையான பொருள்லாம்: பச்சரிசி 1 கப் எடுத்து வச்சுருக்கேன், கொள்ளு அரை கப் எடுத்து வச்சுருக்கேன், அவல் 1/4 கப்பு, உளுத்தம்பருப்பு 1/4 கப்பு, வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதான் தேவையான பொருட்கள். எடுத்துக்கலாங்க. அதில் நாம் எடுத்து வச்சுருக்கிற பச்சரிசி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருப்பு உளுந்து சேர்த்துக்கலாம், கொள்ளு சேர்த்துக்கலாம், அவல் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாம் நல்லா கழுவிட்டு வந்துடலாங்க. வெந்தயம் சேர்த்துக்கலாம், நல்லா கழுவிட்டு வந்துக்கலாம். நல்லா கழுவியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 4 மணி நேரம் நல்லா ஊறட்டுங்க. அவளை நீங்கள் அரைக்கிறக்கு 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சாலும் சரி, 4 மணி நேரம் ஊற வச்சாலும் சரி, அது உங்கள் விருப்பம்தான். 4 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். பாருங்கள், 4 மணி நேரமாக ஊறியிருக்கு, நல்லா ஊறியிருக்குங்க. இப்போ நம்ம ரெகுலராக தோசை மாவு அரைப்போம் தானே, அந்த மாதிரி ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா திக்காகவே அரைச்சிக்கலாம், தண்ணியை அரைக்காதீங்க. ரெகுலர் தோசை மாவு பக்குவத்தில் அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நாம் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஊற வச்சோம், அதை அரைச்சிட்ருக்கு. இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை இப்போ நம்ம சேர்த்துக்கலாங்க. மாவு நல்லா அரைச்சாச்சுங்க. இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி புளிக்க வச்சுக்கலாங்க. பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டோம். எப்பவும் போல் நம்ம தோசை மாவு அரைச்ச உடனே புளிக்க வைப்போம் பார்த்தீங்களா, 8 மணி நேரம் அந்த மாதிரி நல்லா புளிக்க வச்சுக்கலாம். புளிச்சாதான் இட்லி தோசை ரெண்டுமே இதில் செய்ய முடியும். அப்போ தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்கள், மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு. இட்லி வைக்கும்போது ஓரளவுக்கு மாவு திக்காக தான் இருக்கணும், இட்லி பேட்டர். இப்போ இது வந்து இட்லி வைக்க கரெக்டாக இருக்கும், தண்ணி சேர்க்காமல். இப்போ இட்லி பிளேட்டில் இட்லி ஊற்றிக்கலாங்க. மாவு ஊற்றிக்கலாம் இட்லி பிளேட்டில். கரெக்டாக பதமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இட்லி பிளேட்டில் ஊற்றியாச்சு மாவை. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா வேக வச்சு, ரெகுலராக 10 நிமிஷம் வேக வைப்போம் மாதிரிங்க, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இதே மாவுலேயே அடுத்து தோசை ஊற்றிக்கலாங்க. தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தோசை ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். தோசைக்கல் நல்லா சூடாக இருக்குது. இப்போ தோசை ஊற்றிக்கலாங்க. நீங்கள் ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம், மெலிசா ரோஸ்ட்டாகவும் ஊற்றிக்கலாங்க. ஒன் சைடாகவும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். உங்கள் சாய்ஸ் தான். நல்லா சாஃப்டாகவும் வரும், ரோஸ்ட்டாகவும் வரும். நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க. இது வேகட்டும். பாருங்கள், சூப்பராக வெந்திருக்கு. இன்னும் திருப்பி போடவே இல்லை, எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம திருப்பி போட்டாச்சு. சூப்பராக வந்திருக்கு பாருங்கள், அருமையாக இருக்குது. இப்போ நம்ம ரெடியான தோசையை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அட்டகாசமாக இருக்கும் இட்லி தோசை ரெண்டுமே. பார்த்திங்களா, தோசை எந்த அளவுக்கு ரோஸ்ட்டாக வந்திருக்கு, இட்லி பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இதுக்கு ஒரு கார சட்னி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். பாருங்கள், பஞ்சு மாதிரி இருக்குது இட்லி, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இட்லி ஆகட்டும் தோசை ஆகட்டும் சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு மட்டும் இல்லை, இதில் கொள்ளுல நிறைய சத்துக்கள் இருக்குது. அதனால் தவறாமல் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டு. இதுக்கு இந்த கார சட்னி தான் செய்யணுன்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு சட்னி சாம்பார் கூட பிடிக்குன்னா தாராளமாக நீங்கள் செஞ்சுக்கலாம். எதாக இருந்தாலும் இதுக்கு நல்லாயிருக்கும். ஆனால் இதுக்கு கார சட்னி இதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் செஞ்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். என்னங்க, இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.